இந்த வீடியோ பூகம்பத்தை பற்றி மாஸ்டர் சொன்னது. இது பாரத தேசத்தில் தேவாலயத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வித்யாலயத்துக்கு போய் என்ன கற்றுக்குறோமோ அதேமாரி தேவாலயத்துக்கு போய் நம்ம ஜீவிக்கிற கலையை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ ஜீவிக்கிற கலை தெரியல. இந்த வீடியோவில் பூகம்பத்துலேருந்து அந்த சிரமம் கஷ்டம் இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதாவது ஏதோ கஷ்டம் வந்துட்டால் ஒரு பதட்டம் நமக்கு. சில பேர் அந்த அவளுக்கு அந்த தற்கொலை பண்ணிக்கிற நிலைக்கு போயிடுறா. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா. அப்போ அந்த பையன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா. ரொம்ப பணம் இருக்கிறவளாக இருந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலையா, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறா. இது அதாவது இந்த ஒரு அப் அண்ட் டவுன் லைஃப்பில் வந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது அந்த இது கலை தெரியல. உடனே ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், இதுக்கு முடிவு நம்ம உயிரை விடுறது தான் அப்படின்னு நினச்சுட்டுறான். அதாவது இது பாவம் புரியுறதா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற வாழ்வு தான் வாழ்வுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பிரமை. ஒரு விசாலமான காரணக்காரிய வலையில் நாம் ஒரு பிந்து மட்டும்தான். அந்த அகண்ட பிரபஞ்சத்தில் சின்ன பிந்து மாத்திரம்தான் நாம். ஜீவிக்கிற கலையை நாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரல. இன்னும் காலத்துலேயும் நம்ம சொல்லித்தராமல் இருந்தாக்க வரப்போகிற காலத்தில் இன்னும் நம்ம நிறைய அராஜகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இப்போ பூகம்பம்லாம் ரொம்ப நடக்கிறது. வரப்போகிற காலத்தில் இன்னும் நிறைய நடக்க போகிறது. இந்த பயங்கரத்தை பற்றி யாரும் ஸ்பஷ்டமாக சொல்லலை. ஆர்கே மாஸ்டர் அவர் சொல்கிறார், நான் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். முதல்ல பிருத்திவி கிரகம் கோபிச்சுன்னு இருக்கு. அநேக பூகம்பம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. முன்னாடியே வந்துடுத்து, ஆனால் நின்றுடுத்து அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அது பூகம்பம் நின்றுட்டு தான் நான் நினைக்கல. வரப்போகிற காலத்தில் சிலதை மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்க்குற. சரி, எப்படி தடுக்கிறது? அதாவது பூகம்பம் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், சௌகரியம் பண்ணி தந்தோம் அப்படின்னா அது எப்படி? போன உயிர் போனவாதான், கஷ்டப்படுறவா கஷ்டப்படுறா. அந்த அபாயத்தை வராமல் காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். நாம் செய்கிற அநேக பிரயத்தனம் மூலம் வரப்போகிற பெரிய பெரிய சுனாமிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். முன்பு மலேசியாவில் வந்த சுனாமியை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. டிசம்பரில் ஒரு தடவை வந்தது. அங்கே 6 வந்தது, இங்கே 8. ஆனால் ஜன நஷ்டம் ரொம்ப நடக்கலை. நம்ம அகண்ட பாகவத யஜ்யத்தினால, அதனோட பிரபாவத்தினால நம்ம இதை சாதிக்க முடியுது. இன்னும் நிறைய பூகம்பம் வரும். அதில் போவா. இது உனக்கு புரிஞ்சா நீ, உன்னோட குடும்பம்,
உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவா யார் எங்கே இருந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிறா. அதாவது எப்படி? அகண்ட பாகவத யஜ்ஞம் செய்யுங்கோ. முதல்ல சூச்சனை அகண்ட பாகவத யஜ்ஞம் பற்றி சொல்கிறேன், அதை கண்டினியூ பண்ணு. நீ உன்னோட குடும்பத்தில் எங்கே இருந்தாலும் அவளுக்கு விசித்திர ரூபத்தில் அவளுக்கு வேண்டிய உதவி கிடச்சிடும். அது எப்படி தெரியும்னா, எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆனால் கிடச்சிடும். அவளுக்கு அவள் ரட்சிப்பா. இதை 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை நீயே உணருவ. அகண்ட ஆசியா கூட, அதாவது அகண்டமாக இருக்கிற கண்டங்கள்லாம் கூட சின்ன கண்டமாக போகிறது. ஏஷியா சின்னதாக போகிறது, துண்டா. பாரதத்தோட பூகோள ஸ்வரூபம் மாறப்போகிறது. இதெல்லாம் நடக்க போகிறது. இதிலேருந்து மனுஷா கெட்டதுலேருந்து கூட நல்லதை சாதிச்சு கொள்ள முடியும். அதுக்காக தான் நாம் இந்த பிரயத்தனங்களை செய்கிறோம். இந்த பிரயத்தனங்கள்லாம் நீ எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்கக்கூடாது. சயின்டிஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறா. அவள்கிட்ட போய் யாரும் நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு காரணத்தை கேட்குறோமா? கேட்க மாட்டீர்கள். எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டே போவா. அவள் செய்வது நல்ல பலன் தரும். அப்படியே பலன் தரலைனாலும் அது நல்ல மார்க்கத்தையே காட்டும். நாம் இங்கே செய்ய போகிறது பிரயோகம் இல்லை. ரிஷிகள் தபஸ் பண்ணினது சிரமம், அவளோட ரிஷிகளோட சிரமம், அவர்கள் புரிந்து கொண்ட யஜ்ய விதானம் நாம் பரிபூர்ணமாக உபயோகிச்சுக்கிறோம். நாம் செய்கிறது கஸ் ஒர்க் இல்லை, கேரண்டி. பாகவத சப்தாகம் எங்கெங்கே நடக்கிறதோ ரட்சணை கண்டிப்பாக உண்டு, அது கேரண்டி. அதன் பிறகு மற்றவற்றை நம்ம பார்ப்போம். பாகவத சப்தாகத்துக்கு பிறகு பிரதட்சணம், குருஸ்தானம் பற்றி சொல்கிறேன். நான் டிசம்பர் 26 சுனாமி வந்தபோது நம்மளோட 200 சிஷ்ய அவளோடலாம் மனுஷர்களை சமுத்திரத்துக்கு 1 அடி தூரத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். அவன் அப்போ என்னோட உட்காந்து அந்த சமுத்திரத்துக்கிட்ட இருந்தவாள்லாம் கூட இப்போ சில பேர் இந்த ஸ்பீச்சை கேட்குறான். இது ஆந்திராவில் சீராளா கிட்ட இருக்கும். அப்போ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல சுனாமி வந்தது. அது எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். சுனாமி வந்தது தெரியவே தெரியாது. குழந்தைகள்லாம் சமுத்திரத்தில் விளையாடின்னு இருக்கா அந்த கரைக்கிட்ட. பக்கத்தில் உள்ள ஏரியாவில் சுனாமி வந்திருக்கு. அங்கே ஏன் நடந்தது அப்படின்னா, அதாவது அந்த சுனாமி எஃபெக்ட்டு மாஸ்டர் உட்காந்துருக்கிற ஏரியாவில் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகலை. அது எப்படி அது மாதிரி வராமல் இருந்தது அப்படின்னா, ஒரு 2-3 நாளில் 1,25,000 பிரதட்சணங்களை குருவோட ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா, மாதா வந்தினி மாதா அவளுக்கு பிரதட்சணம் பண்ணினோம். டே அண்ட் நைட்டு பிரதட்சணம் பண்ணோம். சாதனையின் ஒரு பாகமாகவே பிரதட்சணம் செஞ்சோம். சாதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இவா அங்கே. அப்போ அதனோட ஒரு பாட்டு இந்த பிரதட்சணம்னு பண்ணினான். 1,25,000. அந்த இடத்துல சுனாமி பிரபாவம் வரவே இல்லை. பெருமையாக சொல்லிட்டு பேப்பரில் போட்டு இருக்கலாம்.
பெருமைக்காக அதை இங்கே சொல்லலை. ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே 112 பிரதட்சணத்துக்கு குறையாமல் செய்யுங்கோ. திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே இதை செய்யாமல் விட்டுடுவேளோ அது விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. சாப்பாடு டே டு டே லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் பிரதட்சணம். 2, குருஸ்தானம். அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது. கீழே 6 செங்கல், மேலே 6 செங்கல் கண்டிப்பாக எல்லா வீட்டிலையும் இருக்கணும். அதாவது இந்த சுனாமி நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும், பூகம்பம், சுனாமி, இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடியே எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கோ. அது நடந்த பின்னாடி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் 12 செங்கல் இருக்கிறது அவசியம். ஷிரடி சாயி கையில் எப்போதும் செங்கல் இருக்கும். அவர் தூங்கினா கூட அந்த செங்கல் மீதே தலையை வச்சுட்டு படுத்துப்பார். ஒரே செங்கல் ஷிரடி சாய்பாபாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை தந்திருக்கு. அப்படின்னா நாம் 12 செங்கல் வச்சுட்டுருக்கோம். இது குருஸ்தானம். அதன் மேலே 5 தீபம் வைங்கோ. 4 பக்கம் 4, நடுப்புற 1, 5. 5 ஊதுவத்தி. பிரதட்சணம், குருஸ்தானம். உங்களுடைய மொத்த லைஃப்பும் மாறிடும். உங்கள் வீட்டில் இருந்தால் அதை நீ உபயோகித்து கொண்டாதான் லாபம். டிவி உன் வீட்டில் இருக்குது, அதை நீ போட்டு பார்க்கலன்னா என்ன லாபம்? வீட்டில் குருஸ்தானம் வச்சுட்டா அதை பாட்டு இருக்கும், நீ பாட்டு தூங்கினா பிரயோஜனம் இல்லை. 12 செங்கல் முறையாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு 5 விளக்கு, 5 அகர்பத்தி தீபத்தை ஏற்றி உன் இஷ்டமான தேவதையை பூஜை பண்ணு. இது இல்லாமல் அசலான பாரதிய விஸ்வாசம் உள்ளவர்களுக்கு ஒரு விசேஷமான கீதா சாதன பద్ధதியும் தெரியப்படுத்துகிறேன். அதற்கு பேனர்னு சொல்கிறேன். மகாபாரதம், ஸ்ரீமத் பகவத்கீதை. பாரதம், மகாபாரதம் அப்படின்னா பிரபஞ்சத்தையே ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அது ஒரு சக்கரவர்த்தி பீடத்தை அதிகரித்து கொண்டு வந்தது. இப்போ வித்யை பிரபஞ்சத்துக்கே போகணும். முன்ன காலத்தில் ஆத்தியாத்மிக வித்யை பிரபஞ்சத்துக்கு நன்னா விஸ்தாரமாக போச்சு. ஜெர்மனியில், அமெரிக்காவில் மாயா சிவிலைசேஷன் மொத்தமும், ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் மொத்தமும் சூரியன் ஆதாரப்பட்ட சிவிலைசேஷனே. இதனால் பாரதிக ஆத்தியாத்மிக வித்யை ஒரு சமயம் பிரபஞ்சத்திலேயே சாதித்தது. நாம் மறுபடியும் பாரத தேசத்தின் பாரதிய ஆத்தியாத்மிகத்தை பிரபஞ்சத்துக்கு சாதித்து தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதனோட சூத்திரமாக, விஞ்ஞானமாக உனக்கு சொல்கிறேன். நீ சமர்ப்பணம் செஞ்சுடு. நீ செய்யறது ஒன்றும் இல்லை. கண்ணை மூடி பகவான்கிட்ட, ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட நீ என்ன செய்ய சொல்கிறியோ அதை செய்கிற அப்படின்னு சொல்லு. கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு.
நஷ்டோ மோகः ஸ்மிருதிர்லப்த்வா பிரசாதான் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகः கரிஷ்யே வசனம் தவ. நஷ்டோ மோகः ஸ்மிருதிர்லப்த்வா பிரசாதான் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகः கரிஷ்யே வசனம் தவ. உன்னுடைய அனுகிரகத்தினால நீ சொல்கிறத செய்கிறேன். என்னுடைய மோகம் போச்சு. உன்னுடைய அனுகிரகத்தினால அதை செய்ய முடிஞ்சது. உனக்கு இஷ்டப்பட்டதை அவர் சொல்ல மாட்டார். மோகம் போய் எனக்கு ஞான ஒளி ஏற்பட்டது. இப்போது நான் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கேன். அதனால் உங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லணும். அர்ஜுனனுக்கு இஷ்டப்பட்டதை ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லலை. நீ உன்னோட சாதனை செய்கிறது மூலமாக நீ எப்படி சமர்ப்பணம் பண்ணியிருக்கங்கிறது தெரியும். நித்திய ஜீவிதத்தில் வர மாறுதலை ஒட்டி அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது புரியும். எதுவுமே உன் கையில் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணர் கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸ்ரீகிருஷ்ணத்தையே விட்டுட்டேன் எல்லாத்தையும். தீவிரமான கீதா சாதகன் அப்படின்னா டெய்லி 116 ஸ்லோகம் சொல்லி காயத்ரி ஹோமம் பண்ணும்போது ஆகுதி பண்ணுங்கோ. அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்யுங்கோ. இல்லை உங்களுக்கு கீதை நன்னா சௌகரியமாக இருக்குது, படிக்க முடியும்னா 18 அத்தியாயத்தையும் படிங்கோ. கீதா சாதகன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை 700 ஸ்லோகம் சொல்லி ஆகுதி செய்யலாம். உன்னோட லைஃப் எப்படி போகணுமோ அப்படி போகும். அர்ஜுன விஷாத யோகம், அது எப்படி யோகம் ஆச்சு? அவரோட பிரணாளிக்கா, அவருடைய பிளான் படி நடக்க ஆரம்பித்தா நமக்கும் நம்மளோட லைஃபு யோகமாக போகும். இதை கீதா கிளாஸும் எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் சொல்கிறேன். டெய்லி நீங்கள் தியானமும் பண்ணணும். கஸ்தூரி திலக்கே லல்லாடேன்னு அவருக்கு அதை தினம் மனப்பாடம் பண்ணுங்கோ, தினம் சொல்லுங்கோ. கோபஸ்திரீகள் பரிவேஷ்டித்தம் அப்படிங்கிற பேச்சு, அதாவது கோபிகளில் கிருஷ்ணரை சுற்றி கோபிகள் இருக்கால்ல, அந்த மாதிரி நீனும் அவள ஒருத்தராக பாவிச்சுக்கோ. நீனும் அவர்கிட்ட சுற்றி இருக்கிற கோபிகளில் ஒருத்தர் தான். சாதன தியானம் செய்யி. அங்கன்யாசம் கரண்யாசம் பண்ணணும். தியான ஸ்லோகம் மஸ்ட்டு. ரிசல்ட் என்ன ஆகும்? எங்கள் தனுர்தாரியான அர்ஜுனன் சாதகனுக்கு, அதாவது அந்த சாதகன் யாருன்னா இப்போ நீ, ஸ்ரீ புருஷான பேதம் இல்லை, எல்லாருக்கும் ரதசாரதி ஸ்ரீ யோகேஸ்வர கிருஷ்ணர். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரக
அப்படின்னு. இருவரும் இருக்கிற இடத்துல மூணாவது வந்துடும். ஸ்ரீ சம்பத் இருக்கும், எல்லாத்துலேயும் விஜயம் இருக்கும், விபூதி இருக்கும். விபூதினா மாமூல் சாம்பல் ஸ்ரீரடி சாய்பாபா கையில் இருக்கும்போது அனந்தமான சக்தி வந்துடும் அதுக்கு. நீ இருக்கிற இடத்துல அந்த பரிஸ்திதியும் மாற்றிடுவார் ஸ்ரீகிருஷ்ணர். உனக்கு அந்த சாமர்த்தியம் வந்துடும். மாமூல் பரிஸ்திதி கூட விசேஷமான பரிஸ்திதியாக மாறிடும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மம. எங்கு யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் எவரிடத்தில் காண்டீவம் ஏந்தின அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் மகாலட்சுமியும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது நிச்சயம். இது கண்டிப்பாக நடக்கும். இது நடந்தே தீரும்.